மகாவீரர் ஜெயந்தி என்பது சமண சமூகத்தினரிடையே மிகவும் குறிப்பிடத்தக்க பண்டிகைகளில் ஒன்றாகும். இந்த விழா மகாவீரரின் பிறப்பை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டவும் மகாவீரரின் போதனைகளை பரப்பவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. சமண நூல்கள் மற்றும் மத எழுத்துக்களின்படி பீகாரில் பட்னாவிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டல கிராமத்தில் சைத்திர மாதம் வளர்பிறையின் 13வது நாளில் மகாவீரர் பிறந்தார். அவரது பெற்றோர்களான மன்னர் சித்தார்த்தர் மற்றும் ராணி திரிசாலா ஆகியோரால் அவருக்கு வர்தமான் என்று பெயரிடப்பட்டது. அவர் ஒரு இளவரசராக வாழ்ந்து வந்தார். மகாவீரர் தனது 30 வயதை எட்டிய போது அவர் தனது அரியணையையும் குடும்பத்தையும் விட்டு உண்மையை தேடி வெளியேறினார். அவர் 12 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டு ஒரு துறவியாக வாழ்ந்தார். இந்த நேரத்தில் அவர் அகிம்சையை போதித்தார். அனைவரையும் மரியாதையுடன் நடத்தினார். புலன்களை கட்டுப்படுத்துவதில் விதிவிலக்கான திறமைகளை காட்டியதால் அவருக்கு மகாவீரர் என்ற பெயர் வந்தது. அகிம்சை, நேர்மை, திருடாமை, கற்பு மற்றும் பற்றின்மை ஆகிய போதனைகள் மகாவீரரின் வாழ்க்கையின் மையமாக இருந்தன. 24வது தீர்த்தங்கரரும் சமண மதத்தின் நிறுவனருமான மகாவீரரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள சமணர்கள் மகாவீர் ஜெயந்தியை கடைபிடிக்கின்றனர்.